மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தரங்கம்பாடி அருகே குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். தகவல்கள் என்ன ராஜ்குமார்? வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்துல 3வது நாளாக மழை நீடித்து வருகிறது. நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்துல சராசரியா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. இப்ப தரங்கம்பாடி தாலுகாவில் பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் வீடுகள்ல முடங்கி கிடக்கிற சூழ்நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக காளியப்பநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ரத்தினம் நகர், புதுத்தெரு, என்என் சாவடி, மெயின் ரோடு உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அவதியுற்றுள்ளனர். அங்க முழங்கால் அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து கனமழை விட்டு விட்டு பெய்து வருவதால் வீடுகளுக்குள் தண்ணீர் போகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இங்க வடிகால்களை உடனடியாக சீரமைத்து தண்ணீர் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளாங்க. இது குறித்து தரங்கம்பாடி வட்டாட்சியர்கிட்ட கேட்டபோது தொடர்ந்து மழை நீடித்து வருவதால தண்ணீர் வடிவதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தண்ணீர் வடிவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.